ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு கார்த்திகை மாதத்துக்குரிய பலன்களை காணவிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கோள்களின் நிலை, நம்மளுக்கு சூரியன் விருச்சகத்தில் பயணிப்பதான் கார்த்திகை மாதம்னு சொல்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப ரொம்ப மாதம். ஆஸ் யூஷுவலாக ஏற்கனவே நம்மளுக்கு சனி மீனத்தில் இருக்கார். குரு நம்மளுக்கு கடகத்துலேயும் மிதுனத்துக்கும் இந்த காலகட்டம் வக்ரமாகி பயிற்சி ஆகும். விருச்சகத்தில் தான் இப்போ கிரக கூட்டணியே காணப்படும். சூரியன் புதன் செவ்வாய் பிற்பகுதியில் சுக்கிரனும் அங்கே இணைந்து விடுவார். செவ்வாய் இந்த மாதம் 21ஆம் தேதி அவர் தனுசுக்கும் பயிற்சி ஆவார். சந்திரன் இந்த மாதம் ஆரம்பத்தில் கன்னியில் உதயமாகிறார். இந்த கோள்களின் கோச்சார நிறையால் கார்த்திகை மாதம் இந்த 12 ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கவிருக்குது என்பதை தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பலன்களாக நம்ம காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதம். அனைத்து விதமான சுப நிகழ்வுகளும் அருமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். கார்த்திகை மாதம் ஆரம்பத்திலேயே ஐயப்பனுக்கு மாலை போடுவோம். அது மிகப்பெரிய ஒரு சனிக்கான ஒரு பரிகாரம் சொல்லலாம். 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, இல்லை சனி தசாவே நடக்குது, சனி தோஷமாக இருக்குதுனாலே ஐயப்பனுக்கு மாலை போட்டு இந்த சாமியே சரணமையப்பா சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு தவ வாழ்க்கை. அதுக்கு ஒரு மிக சிறப்பான பரிகாரம் சொல்லிடலாம். இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பரணி தீபம், பரணி நட்சத்திரத்தன்றைக்கு தான் பரணி தீபம் ஏற்றுவோம். அந்த பரணி தீபம் ரொம்ப விசேஷமானது. அதற்கு யம தீபம்னு பேர் இருக்குது. அதுக்கு எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் 3, 12, 25 புதன்கிழமை அன்று நம்மளுக்கு அந்த பரணி தீபத்தை நம்ம வழிபட போகிறோம். இன்னும் இந்த பரணி தீபத்திற்கு ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாழும் காலத்திலும் நம்ம வாழ்க்கைக்கு அப்புறம் மேலுலக வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கை சிறப்பாக அமையும். நம்ம நரகத்துக்கெலாம் போக வேணாம், டைரெக்டாக நமக்கு சொர்க்கலோகம் தான். ஏன்னா போகிற வழி ரொம்ப இருட்டாக இருக்குமா. அதுக்கு யம தர்மராஜாவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் பூலோகத்தில் பாவம் செஞ்சு கஷ்டப்படுறீங்க, மேலோகத்துலேயும் நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்க இந்த பரணி தீபத்தன்று ஒரு 5 தீபங்களை ஏற்றி சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையையும் ஒரு புண்ணிய பலாபலன்களையும் பெற்றுக்கொள்ளலாம்னு. மறுநாள் கார்த்திகை தீபம் 4/5/2025 நம்மளுக்கு வியாழக்கிழமை அன்று வருது. அன்று சிவபெருமானை விரதம் இருந்து வழிபடும் பொழுது நம்மளுக்கு ஆணவம் என்ற சொல்லே இல்லாமல் அந்த அருவமும் உருவமும் இல்லா அண்ணாமலையான் நம்மளுக்கு அருமையான பலன்களை தந்துடுவார். ஏன்னா ஜோதி வடிவில் இருக்கிறார். அதனால் நம்ம கர்மா அனைத்தையும் போக்கி நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர் சொல்லலாம். அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய 5ஆம் தேதி பாஞ்சராத்திர தீபம் பேர். அது விஷ்ணுவை வழிபடுறது. அன்றைய தினம் நம்ம தீபமேற்றி வழிபடும் பொழுது பெருமாளுடைய முழு அனுகிரகத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இந்த மாதம் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப விசேஷம். அன்றைய நாள் நம்ம பெருமாள் வழிபாடு வைத்து கொள்ளும் பொழுது 54 வகையான தோஷங்கள் போகுமா. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாள் நீங்கள் காவிரியில் நீராடினீங்கன்னா உங்களுக்கு சகல தோஷ நிவர்த்தி, எல்லா விதமான பாவங்களும் போயிடுன்றாங்க. எப்படி துலாம் மாதம் சொல்லக்கூடிய அந்த துலாஸ்தானத்துக்கு சிறப்போ, இந்த கார்த்திகை மாதம் முதல் நாளில் நீங்கள் வழிபடுறதும் அவ்வளவு சிறப்பு. இதற்கு பேரே முடவன் முழுக்குன்னு தான் பேர். இப்போ கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே மாதம் முதல்லேருந்து அந்த மாதம் முழுவதுமே கார்த்திகை 1லேருந்து அந்த 30 வரைக்கும் வாசலில் 2 தீபங்கள் நிச்சயம் ஏற்றணும். ஏன்னா தீபங்கள் ஏற்றி வழிபடும்பொழுது அனைத்து விதமான தேவர்களையும் வழிபட்ட பலன் கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரம், திருக்கார்த்திகை நட்சத்திரம் அன்று சிவபெருமானை மட்டும் வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த நாள். அன்று ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது அனைத்து விதமான தோஷங்களையும் போக்கி நம்மை வினைகளை தீர்த்து நம்மளுக்கு முழுமையான பலன்களையும் பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடியவன் வள்ளல் முருகப்பெருமான். அதனால் வழிபாடை தவறாமல் செய்து யார் யாருக்கு என்னென்ன வழிபாட முடியுமோ அந்த வழிபாடுகளை செய்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். கன்னி ராசி, கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த கார்த்திகை மாதம் நல்ல அருமையான பலன்களை, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. அந்த விடாமுயற்சிக்கு தான் 3ஆம் இடத்தில் ஒரு 4 கிரகம் பிற்பகுதியில் சுக்கிரனும் அமர்ந்துடுவார். அந்த மாதிரி அந்த கிரக கூட்டணிகள் இவங்களுக்கு மிக சிறப்பான தீர்வை அளிக்க வந்திருக்கு. 7ல் சனி பகவான் கண்டக சனியாக இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் நம்மளுக்கு அதிசார குருவால் அற்புதமான பலன்களை ஒரு ஃபுல் பேக்கேஜாக கன்னி பெறப்போகுது. அவ்வளோ அருமையான பலன்கள். ராகு கேது விலகியதே அவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் திருப்பம்னு சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டுடுச்சு கன்னி. அதை படுற மாதிரி கஷ்டம் வேறு யாருமே பட முடியாது. ஏன்னா ஒரு கின்னஸ் புக்கே
போட்டுடலாம். நம்ம உடல் வகையில், பொருளாதார வகையில், உறவுகள் வகையில் ஏமாற்றம், நம்பினவங்களே ஏமாற்றுனது, அதே போல் நிறைய சிக்கல்களை டே டு டே லைஃப்பில் அவங்கள ரொட்டீன் வேலையே பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூவை சந்தித்து கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். அம்மா உழைக்க போகிறேன், 10 பேர் செய்கிற வேலையை நான் செய்கிறேன், ஆனால் எனக்கு வந்து அதற்கான ஒரு ஊதியமும் கிடைக்கலன்னு தொழில் சார்ந்த பிரச்சனையை வந்து புலம்பு தள்ளி கொண்டிருக்கும் கன்னிக்கு இப்பொழுது தொழிலில் நல்ல சிறப்பான மாற்றங்கள் சொல்லலாம். அவங்க நினச்சா மாதிரியே அவங்களுக்கு நான் நல்ல வேலை கிடைப்பது, தொழில் செய்கிற இடங்கள்ல இருந்த அந்த தேவையில்லாத அந்த பிரச்சனைகள், ஒரு சாதகமற்ற சூழல்லாம் நீங்குவது, கணவன் மனைவி கனிவாய் இருப்பது, முதல்ல நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துறாமா, எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அருமையான ஒரு திருமண வாழ்க்கை ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா வாயிலேயே வந்து வடை சுடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது பயங்கரமாக அந்த மாதிரி பண்ணோம். வாயாலேயே அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து கெடுத்துக்கொள்ளும் ஆர்கியூமெண்ட். கன்னிக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா மௌனம் சர்வார்த்த சாதகம்னு சொல்லிடணும். ஏன்னா தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இப்போ பண்ணும்போது தான் அவனுடைய வாழ்க்கை வந்து அங்கே உங்களுக்கு இல்லாமல் போகுது. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட், காம்ப்ரமைஸ். கல்யாணம் வேணும்ட்டாலே எதிர்பார்ட்டியை அட்ஜஸ்ட்மெண்ட்டை போகும்போது தான் கன்னிக்கு வந்து வாழ்க்கை உண்டு. எல்லாருக்கிட்டையும் பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்க முடியாது. நம்ம விரலே 5ம் ஒன்றா இல்லை. அப்போ வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களை மாதிரியே பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தா, பர்ஃபெக்ஷன் எங்கே எதில் எதிர்பார்க்கணுன்னு இருக்குது. எல்லா இடத்துலையும் எதிர்பார்த்தா நம்மளுக்கு தான் வந்து மனவலி கூட இருக்கும். இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைப்பது, நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், நல்ல பிஸ்னஸ்ஸு, உத்தியோகத்தில் வந்து பதவி ப்ரமோஷனு. இது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பேர் போய் கூட எனக்கு இன்னும் ஆர்டர் வரல அப்படின்னவங்களுக்கு இப்போது அந்த ஆர்டர்கள் வருவது, பிரயாணத்தால் வந்து லாபம், வண்டி வாகன சேர்க்கை, நல்ல யோகம், குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு குதூகலம், நல்ல அமைதி, ஒரு இணக்கமான சூழல், நல்ல ஒரு வெளியூர் பிரயாணங்கள், கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வது, இடம் வாங்கி வீடு கட்டுவது. ஒரு சிலர்லாம் ஜாயின் வெஞ்சர்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் பணம் போடுவார், ஒருத்தர் இடம் வாங்குவார். அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள். இது வரைக்கும் வலி, வேதனை, துன்பம், துயரம் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டத கன்னிக்கு குருவின் பார்வை பின்னாடி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்திற்கும் செல்லும். அப்போ ஒரு தொழிலுக்காக இடம் வாங்குவது, உங்களுக்காக ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுவது, ஒரு சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது, சொந்த பந்தங்களில் இருந்த அந்த பங்காளி விரோதங்கள் தீர்வது, குலதெய்வ கோயிலுக்கு செல்வது. இந்த காலகட்டம் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வேண்டுதல் வைத்து வரக்கூடிய கன்னிக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியுடைய தாக்கத்தை இந்த குருவின் பார்வை கட்டுப்படுத்தும். நிறைய ஹெல்த் இஷ்யூலாக இருந்தவங்களுக்குலாம் இதுதான் உனக்கு பிரச்சனையே கிடையாது, உன்னுடைய லைஃப் ஸ்டைலை முதல் மாற்று. உனக்கு வந்து நான் நினச்சிக்கிட்டு இருப்பான், ஐயோ ஏதோ எனக்கு என்னவோ பண்ணுதே, எனக்கு யாருன்னா எதனா பண்ணிட்டாங்களான்னு கூட நினைப்போம் கன்னி. இல்லை எனக்கு திருஷ்டியா அப்படின்லாம். என்னென்னா இந்த அன்டைமில் வேலை பார்க்குறது, இந்த ஒர்க்கு ப்ரெஷரு, டென்ஷனு, இதுதான். அதனாலே நிறைய பேருக்கு வந்து ஒத்த தலைவலி, இந்த தைராய்டு பிரச்சனை, பேக் பெயின், எல்லா நோய்க்கும் மூல காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் மன உளைச்சல் தான். ஆனால் நண்பர்கள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. எப்பெல்லாம் வந்து நேரம் கிடைக்குதோ இறை வழிபாடு ரொம்ப அவசியம். ஆலயத்தில் போகும்போது அப்படியே நல்லா ஒரு காலார ஒரு மெதுவாக அடிமேலே அடி வைத்து நம்ம அடி பிரதர்ஷனம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத சிந்தனைகளை மட்டும் கலைஞ்சிருச்சுன்னா கன்னிக்கு ரொம்ப அருமையான பலன். இந்த மாதம் நல்ல திருமண வாழ்க்கையை கொடுத்துட போகுது, பொருளாதார ஏற்றம் கொடுக்க போகுது, லக்ஸுரியாக வாழக்கூடிய எல்லா ஒரு செயல்களையும் நல்ல ஒரு சுகம் சௌகரியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு, கையில் டப்பு வரப்போகுதுன்னு சொல்லியாச்சு. பணம் இருந்தாலே எல்லா காரியமும் வேக வேகமாக நடக்கும் இல்லையா? அப்போ கன்னிக்கு இதனால் வரை இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து அனைத்து வகையிலும் அனைத்து விதமானவருக்கும் அனைத்து விதமான நற்பலன்கள், சுப காரியங்கள் தான். முதல்ல சுப காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையை வந்து நல்லா ஒரு மேம்படுத்துவதற்கும் சுகங்களை அனுபவிப்பதற்குமே இந்த கிரகங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் தருது. தசாபுத்தி சிறப்பில்லை, ஒரு கேது ராகு இதெல்லாம் போகுதுன்றவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம், இரவு நேர பயணங்களில் கூடுதல் விழிப்புணர்வு தேவை. இதையும் இங்கே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி கன்னிக்கு அருமையான காலகட்டம். கன்னி ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.